நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வீடியோ வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியா வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து ஆதி பிரிஞ்சு போகும்போது, ஒரு எமோஷனலா ஒண்ணு கேட்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி வந்து கார்ல வந்து கார்ல போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நடு ரோட்ல வந்து கார் ரிப்பேர் ஆகி ஆதி இருக்கார்ல, அவர் வந்து நின்னுகிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு நிஷா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க கசின் பிரதர் கிட்ட போயிட்டு ஏதாவது கார் இருக்கா? இருந்தா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் போயிட்டாங்க. நம்ம ஆதி அவங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணி கேட்குறாங்க. ஏதாவது மெக்கானிக் இருந்தா உடனே வந்து இந்த லொக்கேஷனுக்கு அனுப்பி வை. ஏன்னா வந்து நான் வந்து இங்கே ஏர்போர்ட்டுக்கு போ வேண்டியிருக்கு. லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் சரிடா பார்த்து சொல்றேன் மச்சான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. இங்க பார்த்தா நடு ரோட்ல வந்து ஆதி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது? ஃப்ளைட்டுக்கு வேற நேரமாச்சு. கார் வேற இந்த நேரத்தில இப்படி பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருமே வர்ற மாரி தெரியல. நிஷாவும் ஒரு பக்கம் வரல. அவங்க ஃப்ரெண்டும் மெக்கானிக் யாருமே வரல. சரி என்ன பண்றது? யார்ட்டயாவது லிஃப்ட் கேட்டாவது நம்ம வந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல இருந்து நம்ம பாரதி, தமிழ் அந்த கால் டாக்ஸி வந்து வர்ற மாரி காட்டுறாங்க. அத வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனேயுமே அந்த டிரைவர் வந்து இறங்கி வெளியில வராங்க. "சார் சொல்லுங்க சார் என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, "சார் தப்பா நினச்சுக்காதீங்க. கொஞ்சம் அர்ஜென்ட். உடனடியா என்னை கொண்டு போய் வந்து ஏர்போர்ட்ல விட முடியுமா? ஏன்னா ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. நான் வந்த கார் வேற ரிப்பேர் ஆயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல சார் என்னால முடியாது. நான் ஆல்ரெடி சவாரியில இருக்கேன். அதனால தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சார் சார் ப்ளீஸ் சார் வேற வண்டியும் வரல. கொஞ்சம் அர்ஜென்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சார் என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வேணா அங்க கஸ்டமர் இருக்காங்க உள்ள. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா வேணா நான் கார்ல ஏத்திட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த டிரைவர் வந்து சொல்றாங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க சார் பேசுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தவுடனே அந்த இடத்துல வந்து திறந்து பார்க்காங்க. அதாவது டோர வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. உள்ள பார்த்தா அந்த இடத்துல வந்து பாரதியும், தமிழும் இருக்காங்க. அவங்கள பார்த்தவுடனே சந்தோஷமாயிருது. "ஓ! நீங்க தானா? ரொம்ப நல்லதுங்க. நானும் நானும் வந்து வேற யாரோ இருந்துருவாங்கன்னு நெனச்சு பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்காங்க. அதுக்கு பாரதி வந்து, "சொல்லுங்க என்ன செய்யணும்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனயும், "இல்லங்க போற வழியில தானே ஏர்போர்ட் இருக்கு. அப்படியே போகும்போது மட்டும் என்னை இறக்கி விட்டு போயிருங்க. ஏன்னா என் கார் வேற வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. தயவுசெய்து இந்த உதவி மட்டும் செய்யுங்களேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனயும், உடனே அந்த டிரைவர் கிட்ட வந்து, "சரி ஏத்திக்கிறோண்ணா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சார் ஏறுங்க சார்" அப்படிங்கிற மாரி வந்து அவரும் சொல்றாரு. அது உடனே கார்ல வந்து ஏறிறாங்க. ஏறிட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்காங்க. போம்போதே வந்து நம்ம ஆதி வந்து அவங்களோட சமையல புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "ஏங்க நீங்க சமைக்கிற சமையல் சூப்பரா இருக்குங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுத்து வச்சவரு. ஆனா என்ன அவருக்கு சாப்பிடுறதுக்கு தான் கொடுத்து வைக்கல. என்ன பண்றது? அந்த அளவுக்கு சமைச்சிருக்கீங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து எங்க அம்மா எனக்கு இந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டா சமைச்சு குடுப்பாங்க. எங்க அம்மா கையால சாப்பிட்ட டேஸ்ட் வருது. அது மட்டும் இல்லாம உங்க கையால நான் இதுக்கு முன்னாடி எப்பயோ சாப்பிட்ட மாரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்க கையால எப்பயோ சாப்பிட்டுருக்கேன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேசிட்டே வராங்க. அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சுருது. நம்ம பாரதிக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆசை ஆசையா அவங்களுக்கு சமைச்சு போட்டது, எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி வந்து போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. "ஏங்க ஒண்ணு கேட்பேன் தப்பா நினைக்காதீங்க." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஆதி வந்து கேட்காங்க. சொல்லுங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கேட்டவுடனேயும், "இல்லங்க கடைசியா உங்க கையால ஒரு டைம் சாப்பிட்டுட்டு போலான்னு போல ஆசையா இருக்குங்க. உங்க கையால ஏதாவது சமைச்ச சாப்பாடு இருந்தா அத குடுங்களேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க வந்து இங்கேருந்து போம்போது டிஃபன் கேரியர்ல வந்து சாப்பாடு வந்து சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பாரதி, தமிழு. அத வந்து எடுத்து ஆதிகிட்ட குடுக்குற மாரி தான் காட்டுறாங்க. ஆதி வந்து முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு, அவர் பாட்டுல உட்காந்து அந்த சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க இந்த சாப்பாடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. என்னங்க செய்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து நல்லா புகழ்ந்து தள்ளிட்டு அந்த சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அவங்களும் ஏர்போர்ட்டுக்கும் வந்துடுறாங்க. ஏர்போர்ட்ல வந்தோனே இறங்குறாரு. இறங்குனோனே பின்னாடியே வந்து பாரதியும், தமிழ் 2 பேருமே இறங்குறாங்க. அந்த இடத்துல முட்டி போட்டுட்டு, "பாப்பா நல்லா படிக்கணும்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி அங்கிள்" அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து தமிழும் சொல்றாங்க. "அம்மாவ நல்லா பார்த்துக்கோ என்ன, கூடிய சீக்கிரம் வந்து நான் இங்க வந்தேன்னா, உன்னைய வந்து பார்க்குறேன் சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி அங்கிள்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து பாரதிய பார்த்து தமிழ பத்தி சொல்றாங்க. "பொண்ண வந்து நல்லா படிக்க வைங்க. ஹஸ்பண்ட் வந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்கள தேடிட்டு வரத்தான் போறாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் கான்ஃபிடென்ட்டா வந்து தமிழ நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குங்க. நான் போயிட்டு வரேங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஆதி வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள போறாரு. இவங்க அந்த இடத்துல நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஆதி இவங்க கிட்ட வந்து டாட்டா, பாய் சொல்லிட்டு உள்ள போற மாரி தான் காட்டுறாங்க. இவங்க அழுதுகிட்டே வந்து பழைய ஞாபகம் அதாவது வந்து நம்ம ஆதி, பாரதி, தமிழ் எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்கல்ல, அந்த வாழ்க்கையெல்லாம் பேக்ரவுண்ட்ல நெனச்சு பார்த்துக்கிட்டே வந்து கார்ல ஏறி நம்ம பாரதி வந்து ரிட்டர்ன் வர்ற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.